இந்த இந்த மாதத்தில் வந்து கர்த்தருடைய கிருபையினால் எங்களை வந்து குடும்பமாக ஆண்டு இந்த கோயம்புத்தூர் ஊழியத்துக்கும் திருப்பூர் ஊழியத்துக்கு வந்து வந்து கர்த்தர் வந்து ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் எங்களை வந்து குடும்பமாக தம்பி ஜோயில் கூட எங்களை வந்து கர்த்தர் வந்து கூப்பிட்டு பண்ணார். அங்கே நடந்த அதிசயங்கள் அற்புதங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம ஐக்கியத்தில் ஆண்டவருடைய கிருபை வந்து எவ்வளோ பெரிதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மனதார உணர்ந்து தேவனுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால் அங்கே வந்து கோயம்புத்தூர் வெளியத்தில் வந்து இப்போ போன தடவை நான் மட்டும் போனேன், தம்பி கூட. இந்த தடவை வந்து குடும்பமாக நாங்கள் போனோம். அங்கே வந்து கோயம்புத்தூர் ஊழியத்தில் வந்து ஊழியம் வந்து என் மனைவியோட அண்ணன் வீட்டில் தான் அந்த ஊழியம் இப்போ ஆரம்பிச்சே இருக்கோம். இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் ஊழியத்தில் வந்து அங்கே நடந்த ஒரு அதிசயம் என்ன அப்படின்னாக்க, வெளியிலேருந்து ஒரு 2 வயதான தம்பதியினர் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை அவங்க வந்து சொன்னாங்க. பிள்ளைகள் நிமித்தம் பல போராட்டங்கள், பல மனத்தில் சமாதானம் இல்லாமல் அவங்க வந்து வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தை என்ன அப்படின்னாக்க, யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை வந்து ஆசீர்வாதமாக வந்து இருந்தது. இனிமேல் தான் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து நம்ம தம்பி மூலமாக வந்து ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தை கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அவங்களுடைய சாட்சியை கேட்டால் அவங்க சொல்லுதாங்க, நான் வரும்போது இருந்ததை விட இப்போ என் மனசு வந்து சமாதானமாக இருக்கியா, நல்ல ஒரு சமாதானமாக இருக்குது, சமாதானத்தோடு நாங்கள் வந்து போகிறோம், அடுத்த மாதமும் நாங்கள் வந்து வருவோம் அப்படின்னு அவங்களே எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அத்தா வீட்டில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த மாதம் நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னகட்டியே எங்களுக்கு வந்து தகவல் சொல்லிடுங்க, நாங்கள் இன்னும் இப்போ பக்கத்தில் ஒரு 4-5 வீட்டை நாங்கள் வந்து கூட்டி சேர்க்கணும், நாங்கள் வந்து கூட்டி சேர்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்கே ஊழியம் முடிஞ்சு திருப்பூர் போனோம். அங்கே நடந்த ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, ஐக்கிய ஜெபம் எவ்வளவோ அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணார கண்டு தேவனுக்கு வந்து